வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா டேபிளில் விஜய் ஃபைல்ஸு, குறிவைக்கப்படும் ஆதவ் அர்ஜுனா, திறக்கப்படும் சிறை கதவுகள், இன்னொரு செந்தில் பாலாஜியா, உஷ்ணத்தில் டெல்லி. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம ஆதவ் அர்ஜுனா மீது தான் டெல்லி உஷ்ணத்தில் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் நம்ம அமித்ஷா அவர்களுடைய குட் புக்கில் இடம்பெற்றிருக்கின்றாராம். ஆதவ் அர்ஜுனா மீது உஷ்ணம் ஏன், நம்ம விஜய் அவர்கள் மீது நம்முடைய அமித்ஷா எதற்காக ஒரு சாஃப்ட் கார்னரை கடைபிடிக்கின்றார், நம்முடைய அமித்ஷாவுடைய குட் புக்கில் விஜய் அவர்கள் எப்படி இடம் பிடித்தார், எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல விஜய் அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு காரணம், அமைச்சரவையில் பிராமண சமூகத்தை சார்ந்த 2 பேருக்கு இடம் கொடுத்தது. ஜெயலலிதா ஆட்சியில் கூட இது நடக்கவே இல்லையா. ஜெயலலிதாவை தாண்டி யாரும் பிராமணர்கள் அமைச்சராக ஆவது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விஜய் மீது ஒரு நல்ல அபிப்பிராயமானது மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. 2வது என்ன விஷயம் அப்படின்னு ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது, கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லா ஊர்லையும் அமித்ஷாவும் சரி, மோடி அவர்களும் சரி, என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று தான் சொன்னாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பையும் வாக்கையும் வாங்கினாலும், வெற்றிக்கு உதவினாலும், அத்தனை கட்சிகளையும் வாசலுக்கு வெளியே நிற்க வைத்துவிட்டு அதிகார வீட்டுக்குள்ள திமுக மற்றும் அதிமுக மட்டுமே போவாங்களாம். அந்த அதிகாரத்தை சுவைப்பதில் திமுக, அதிமுக மட்டும்தான் பங்குண்டு. ஆனால் வெற்றிக்காக உழைத்த எந்த கட்சிக்குமே பங்கு இல்லையாம். ஆனால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி கலாச்சாரத்தை கொண்டு வந்திருப்பதனால விஜய் மீது ஒரு நல்ல அபிப்பிராயமானது அமித்ஷாவுக்கு ஏற்பட்டு இருக்கிறதாம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்த தவறை விஜய் மூலமாகத்தான் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பிரச்சனை கேரளாவில் எந்த அளவுக்கு விஷ்ணுரூபம் எடுத்தது என்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அங்கேயும் முதலமைச்சர் பதவியேற்றார், அங்கேயும் வந்தே மாதரம் பாடலானது பாடப்பட்டது. அங்கே கம்யூனிஸ்டுகளும் அப்புறம் காங்கிரஸும் பிரதான கட்சிகளாக இருக்கின்ற காரணத்தினால வந்தே மாதரத்தினுடைய 2 பத்திகள் மட்டும்தான் பாடப்பட்டது, மற்றவை தவிர்க்கப்பட்டது. இன்றைக்கும் அது சட்ட சிக்கலாக மாறி இருக்குது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கலந்து கொண்ட எல்லா விழாக்களிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் நம்ம விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கூட்டணி கட்சிகளையும் சமாளித்து கொண்டு திமுகவையும் சமாளித்து கொண்டு வந்தே மாதரம் பாடலானது முழுமையாக பாடப்பட்டது. 2வது முதல்லையும் அது பாடப்பட்டது. அதனால் நம்ம விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு வந்திருப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாளொரு வண்ணம் பொழுதொரு வேணியமாக பெட்ரோல் டீசல் விலையானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவே திமுகவாக இருந்தால், ஆட்சி அதிகாரத்தில் சொல்கிறேன், இந்நேரம் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி இந்த பெட்ரோல் டீசல் விலையால் பாஜகவையே 2ஆக மாற்றிருப்பாங்க, அரசியல் ஆதாயம் தேடி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய விஜய் அவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலையானது அனுதினமும் உயர்ந்து கொண்டு இருந்தாலும், பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கொஞ்சம் மனசு கசப்பாக இருந்தாலும், தலைமைக்கு அடிக்கடி குறைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தாலும், ஆனால் விஜய் அவர்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லையாமே. அது மட்டும் இல்லை, சமீப காலமாக பாஜக ஆட்சியில் நடக்காத ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது, விஜய் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லையாம. அதாவது நீட் தேர்வு குளறுபடிகள், கியூட் தேர்வு குளறுபடிகள், இதை பற்றி விஜய் அவர்கள் வாயே தரக்கலையாம அமைதியாக இருந்துட்டாராம. எதிர்கட்சிகள் எவ்வளவோ சொன்னாலும் சரி, விஜய் அவர்கள் அதற்காக ஒரு கண்டனமோ இல்லை ஒரு கோரிக்கையோ வைக்கலையாம. அதாவது ஆளும் ஆட்சியானது தமிழகத்தில் இருக்குது, அவங்க சார்பாக சில கோரிக்கைகள் வைப்பாங்க இல்லையா, அந்த கோரிக்கைகள் கூட கண்டனமாக இல்லாமல் வேண்டுகோளாக வந்தது. நம்ம விஜய் ஆட்சி சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கிறது அப்படின்றது நம்ம அமித்ஷாவுடைய கருத்தாகவே இருக்கிறதாமே. அது மட்டும் கிடையாது, பக்ரீத் பண்டிகை திடீர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீதிமன்றமானது இந்த மாடு பலியிடுகின்ற விஷயம் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்தது, தடையும் விதித்தது. ஆனால் அந்த தடையை எதிர்த்து விஜய் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகவே இல்லை. ஆனால் திமுகவாக இருந்தாலும் பக்ரீத் பண்டிகை முடிந்து விட்ட பிறகும் இந்த நீதிமன்றம் பக்ரீத் பண்டிகையில்
பொது இடங்களில் நீங்கள் ஆடுகளோ மாடுகளோ வெட்டக்கூடாது, ஒட்டகம் பலியிடுவதோ கூடாது. எங்கே அனுமதிக்கப்பட்டதோ பாரம்பரியமாக எங்கே பலியிடுவீங்களோ அங்கேயே பலியிட்டு கொள்ளலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஆனால் இந்த பக்ரீத் பண்டிகை முடிந்து விட்ட பிறகு கூட மேல்முறையீட்டுக்கு போயிருப்பாங்களாம் திமுககாரங்க வாக்குக்காக. ஏன்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு உருட்டுவாங்களாம் திமுக. ஆனால் நீதிமன்றம் தடை போட்ட பிறகும் நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் பெருசாக எந்த ஒரு வாதத்தையும் வைக்கல. ரெண்டாவது மேல்முறையீட்டுக்கும் போல. இது பாஜகவை விஜய் மீது நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வைப்பதற்கு காரணமாக அமைந்தது. இதில் நெல்லை முபாரக் எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சரியான வழக்கறிஞர்களை வச்சு இந்த பக்ரீத் திருவிழாவில் ஆடுகள் மற்றும் கோழிகள் மற்றும் மாடுகள் பலியிடுவதற்கான தடை போட்ட விஷயத்தில் சரியாக அணுகலை. ரெண்டாவது, இஸ்லாம் பெருங்குடி மக்களுடைய கருத்தை நீதிமன்றம் கேட்கவே இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லுது அதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கவே இல்லை. முறையாக அணுக வேண்டிய விஜய் அவர்கள் இந்த வழக்கில் முறையாக அணுகலை. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆளுகின்ற இடத்துல கூட இல்லை பாஜக ஆளுகின்ற இடத்துல கூட நடக்காத ஒரு விஷயம் தமிழகத்தில் நடந்ததாமே. என்னன்னு பார்க்கும்போது, சப்போஸ் சென்னை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் விதிமீறி பலியிட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்கள கைது செய்து அவங்க மீது வழக்கை போட்டு உள்ளே தள்ளி இருக்கின்றாராம். பக்ரீத் பண்டிகையில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மாடுகளை பலியிட்டவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மீது கைதுகளும் வழக்கும் பாய்ந்திருக்குது. இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவாக விஜயை பார்க்குறதுக்கு வைத்திருக்கிறது. இன்றைக்கி இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உரிமை பாதிக்கப்படலை நீதிமன்றத்தின் மூலமாக. இருந்தாலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்காக கெட்டு போயிடக்கூடாது. நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கிற மாதிரி இருக்கிறது விஜய். அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் விஜயை விட்டு பிடிப்போம் அப்படின்னு இந்த கரூர் வழக்கை நோண்டாமல் இருக்கின்றார்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, எப்போதுமே சரி விஜய் அவர்களை நாங்கள் நேர்மறையாக தான் பார்க்குறோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து அரசியல் புரசலான தகவலை சமூக வலைதளத்தில் வெளியிடுவாங்க. நீ இப்படியே போனீங்கன்னா உன் ஆட்சியை காப்பாற்றிக்கலாம், நீயும் வழக்குகளை சந்திக்காமல் நிதி நெருக்கடியை சந்திக்காமல் ஆட்சியை ஓட்டலாம். ஆனால் இந்த ரூட்டில் இருந்து கொஞ்சம் பிசைக்கணுன்னா அப்புறம் உன் கதி அதே கதி தான். முதன்முறையாக அரசியலுக்கு முதன்முறையாக பதவிக்கு வந்திருக்கிற அப்புறம் எங்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவிப்பதற்காக மத்திய அமைச்சகமானது என்ன நினைக்குது என்ற விஷயத்தை சமூக வலைத்தளத்தில் ரகசியமாகவே உலா விடுவாங்க. அதனால் பல செய்திகளும் இந்த செய்தி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம விஜய் அவர்களுக்கு செக்கு வச்சிருக்குது உள்துறை அமைச்சகம், குறிப்பாக அமித்ஷா அவர்கள். எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதிமுகவில் வரிசையாக அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போய் தவேகாவில் இணைவது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கின்றார். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால தான் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவருக்குன்னு ஒரு பெரும்பான்மை வந்துவிட்டால் யாரையும் மதிக்க மாட்டார்ன்று நல்லா தெரியுது. அதனால் பெரும்பான்மை பெறக்கூடாது என்பதற்காக தான் உடனடியாக வேலுமணி அவர்கிட்ட பேசி, இதுக்கப்புறம் நீங்கள்லாம் தவேகாவில் தான் போய் சேருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை முடிவெடுத்துக்குங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்களாம். அதனால் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக கிட்டேருந்து எம்எல்ஏக்களை இழுக்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருக்கின்றாரா? ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எம்எல்ஏக்களை தானே இழுக்கக்கூடாது, ஆனால் கட்சியினுடைய கட்டமைப்பை இழுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வரிசையாக இழுத்து கொண்டு இருக்கின்றாராம். அது மட்டும் இல்லை, இந்த குதிரை பேரம் என்கின்ற போது ஆதவ அர்ஜுனா மீது தான் குற்றச்சாட்டு விழுந்திருக்கிறது அதிமுக தரப்பிலிருந்து. அதுக்கான ஆதாரத்தை டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஸோ பாஜக நினைப்பதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னால் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆனால் தன்னை தாண்டி யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குமா. அதனால் விஜய் அவர்களை தன் கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ பாசிட்டிவான பல விஷயங்கள் விஜய் இடத்துல இருந்து நம்ம அமித்ஷா அவர்கள் பார்க்கின்ற காரணத்தினால ஸோ விஜய் ஃபைல்ஸ் ஆனது அவர்கிட்ட இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனாவை விட்டுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் தீவிரமாக இருக்கின்றார்கள். ஸோ விசாரணை அமைப்புகள் வரிசையாக ஆதவ அர்ஜுனா அவருடைய கதவை தட்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்று அதிமுகவினர் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாம் கட்சியை வளர்க்கலாம் என்று பார்க்கின்ற போது அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு நினைப்பதும் இந்த கோபத்துக்கு காரணமாக அமைகிறது. ஏன் தெரியுமா?
அதிமுகவுடன் நல்ல உறவில் தான் விஜய் இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அதிமுக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் கூட்டணி ஆட்சியும் வேணாம், கூட்டணிக்குள்ளே அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் தடுத்து விட்டாராம். அதிமுக பெரிய கட்சி, அவங்க நம்மளோட கூட்டணி வச்சாங்கன்னா புதுசாக இருப்பதனால யார் கட்சி மக்களிடத்தில் ஆட்சி நடத்துது அப்படின்றது குழப்பம் வந்துடும். அதிமுகவில் ஒரு 10 பேர் அமைச்சரானா கூட அதிமுக தான் வந்து ஆட்சி ஆளுது என்ற ரேஞ்சுக்கு காட்டிக்குவாங்க. அதற்கு பிறகு தவேக ஆட்சியிலே இல்லை என்று சொல்லிவிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சாரசாரையாக தவேக நோக்கி வருகின்ற இளைஞர்கள்லாம் அதிமுக பக்கம் நோக்கி போயிடுவாங்க. அதனால் அதிமுக இடத்துல ஆதரவு கேட்பது தற்கொலைக்கு சமமானது. எப்போதுமே சரி, ஒரு பெரிய கட்சி என்றால் அந்த பெரிய கட்சி சின்ன சின்ன கட்சிகளைத்தான் நம்ம நாடி செல்ல வேண்டும். நம்ம கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கட்சியாகத்தான் இருக்கணும். விஜய் அவர்கள் கூட்டணியை சேர்த்துக்குவாரா, அடுத்த தேர்தல் அவருடன் சேர்ந்து நாம் சந்திப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளைத்தான் நம்ம அணுகணும். எப்போதும் கூட்டணியில் இருக்கக்கூடிய, கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற நினைவு இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும்தான் நம்ம கூட்டணியில் இணைக்கணும். அப்படி இருந்தால் தான் தவேக ஒரு மாற்று சக்தியாக, பலம் பொருந்திய சக்தியாக வெற்றி பெற்றிருக்கிறது, 3வது பெரிய கட்சியாக வந்திருக்குது தமிழகத்தில் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் அதிமுகவும் தவேகவும் ஒன்றிணைந்தால் இதில் யார் பெரிய கட்சி என்ற போட்டியே வந்துடும். அதிக நாள் ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய அதிமுக தான் பெரிய கட்சி என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நபார் திமுக இடத்துல போய் தஞ்சம் அடைவது தான் சரியானதாக இருக்கும். போய் ஸ்டாலினை சந்தித்து உங்கள் கூட்டணி கட்சிகளை எங்களுக்கு ஆதரவளிக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து காய்களை நகர்த்தினாராம். ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த காய் நகரத்தில் செய்யவில்லை என்றால் அமித்ஷா அவர்கள் அதிமுகவை தவேகாவுக்கு ஆதரவளிக்க சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சரவையை உருவாக்கியிருக்கலாம். பெரும்பான்மையை பொறுத்த வரைக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தவேகாவுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இவையெல்லாம் உடைச்சது, பணத்தை வச்சு எல்லாத்தையும் குழப்பினது, சூட்கேஸ் மாடலெல்லாம் போய் ஷோபா மாடலாக மாற்றினது இந்த ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்ற பார்வை அமித்ஷாவுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுடன் விஜயை கொண்டு போய் சேர்த்தது ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா சமரசமே இல்லாமல் எதிர்க்கக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஸோ இவங்க 2 பேரையும் கூட்டணிக்குள்ளே சேர்ப்பதற்கு ஆதவ அர்ஜுனா எடுத்த முயற்சி நிச்சயமாக அமித்ஷாவை கோபப்படுத்தி இருக்கின்றதா. ஸோ கூட்டணி உருவாகிவிட்டது, பெரும்பான்மை கிடைத்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் உடைச்சார். 25 எம்எல்ஏக்களை விலை பேசினார். விட போகிறதில்ல, இன்னொரு செந்தில் பாலாஜி சிறை கதவுகள் திறக்க காத்திருக்கிறது, வச்சு செஞ்சிடுறோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கோபப்பட்டிருக்கின்றாராம். ஸோ அமித்ஷாவுடைய கோபத்தை நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் எப்படி தீர்க்க போகிறார் என்பதை பற்றி கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணுங்க. அது மட்டும் கிடையாது, திமுக விழுந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கின்ற பாஜகவுக்கு அதிமுக வந்து 2ஆக 3ஆக உடைந்தது மனசு ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் அதிமுக தோளில் தானே ஏறணும் பாஜக. ஆனால் அதையே வந்து விஜய் அவர்கள், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நாசம் செய்திருப்பது ஆதவ அர்ஜுனா மீது இருக்கின்ற கோபத்துக்கு காரணம் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சமீப காலமாக வந்து பார்க்கும்பொழுது இந்த இந்து மதத்துக்கு எதிராக இருந்த கோஷ்டிகள் அத்தனையும் ஒடுக்கப்பட்டு விஜய் அவர்கள் ஒரு சாப்பிட்டு இந்துத்துவவாதியாகவே இருக்கிறாராம். கோயிலுக்கெல்லாம் போகிறதான், நெத்தியில் அஜராக பொட்டு வச்சிட்டு இருக்காராம். ஸோ இவையெல்லாம் வந்து இந்திய பாரம்பரியம், இந்து பாரம்பரியத்தை நோக்கி விஜய் வருகின்ற விஷயம் அமித்ஷாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதா. இந்த மாதிரி விஷயங்கள தான் ஆதவ அர்ஜுனா அவர் தப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நேற்று திடீர்னு ஒரு சர்ச்சை வெடித்தது. ஆளுநர் மாளிகையில் வந்து இந்த வைகாசி அனுஷம் நட்சத்திரம் திருவள்ளுவர் பிறந்த நாள் என்று சொல்லிட்டு திருவள்ளுவர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. அப்படி கொண்டாடுகின்ற பொழுது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி விட்டார்களாம். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் தமிழ்நாடு சார்பாக வந்து குறிப்பாக அரசு விழாவாக ஜனவரி மாதமே வந்து திருவள்ளுவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற போது நீங்கள் என்ன திடீர்னு அனுஷம் நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்தாருன்னு ஒரு விழா கொண்டாடுறது? ஏயா கொள்கை எதிரின்னு தானே சொன்னேன், பாசிசம் தானே சொன்னேன். அவங்க அத்தனை பேரும் வந்து காவி உடை போட்டிருக்காங்க நம்ம வள்ளுவருக்கு. பார்த்துட்டு சும்மா இருக்கிற, சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் தான் மியூட் மூடுக்கு போயிடுற, வாயே திறக்க மாட்டுற. ஆனால் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசிருக்காங்களே, வாய் திறந்து பேசியா அப்படின்னு வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை கண்டித்து இருக்கின்றார். நாங்கள் இருக்கின்ற போது இந்த மாதிரி காவி சாயம் பூசுகின்ற ஆளுநருக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கோம்.
ஆனால் இன்றைக்கி தமிழனுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தவேக அரசாங்கமானது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது. சும்மானாலும் ஒரு கண்டனத்தையாவது பதிவு செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. தமிழ் மக்கள் உணர்வோடு விளையாடுகின்ற பாஜக மற்றும் பாசிசத்தை நாங்கள் மட்டும்தான் எதிர்ப்போம் அப்படின்னு இந்த திருவள்ளூருக்கு காவி அடித்த விஷயம் தொடர்பாக மீண்டும் திமுக வள்ளுவர் மூலமாக மதவெறியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இது தொடர்பாக நம்ம விஜய் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கலை. ஆனால் அருண்ராஜ் அவர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். ஏன்பா, ஏற்கனவே வந்து வள்ளுவருக்கென்று ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு புகைப்படம் இருக்கின்ற போது காவி சாயம் பூசப்பட்ட புகைப்படத்தை வைத்து எதற்காக நீங்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கின்றாராம். பிறந்தநாள் ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்கல, காவி படத்தை வைத்து ஏன் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றார். இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. திமுக காரணம் தான் என்ன சொல்லுவான், ஏயா அதான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம்ல, அன்றைக்கி தான் அவர் பிறந்தார் அப்படின்னு வரலாறே தெரியாமல் உருட்டுவாங்க. மொத்தத்தில் அன்றைக்கி திமுக காரன் குடும்பத்தில் யாராவது முக்கியமான நாள் பிறந்திருப்பாங்க. அந்த நாளை மறக்கக்கூடாது என்பதற்காக திருவள்ளூர் பிறந்த நாளாக வச்சு கொண்டாடி இருப்பானுங்க. அந்த நாளை தான் நம்ம கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைகாசி அனுஷத்திலே வந்து வள்ளுவர் பிறந்ததாக நீங்கள் கொண்டாடிக்கங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஏன் காவி உடை போட்டிங்க அப்படின்றது மட்டும்தான் கேட்டிருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு சர்ச்சையும் சரி, எந்த ஒரு ஆளுமைக்கு எதிராக கிளம்பக்கூடாதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருக்கிறார். ஸோ நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக பார்வையில் நல்ல திசையில் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முனும், கும்முன்னு இருக்கிற இடத்துல கும்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும்னு சொன்னார். அதனால தான் எந்த விஷயத்தையும் வாய் திறந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், விஜய் மீது நம்பிக்கை வைக்கவே கூடாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை பற்றி ஒரு தனி வீடியோவே பேசலாங்க. நன்றி.